ஒரு நாள், அதாவது நேற்று நடந்த ஒரு நாள் ஈவெண்ட்டை வச்சு அரசியல் களம் நிறைய மாறி இருக்குன்னும் போது வருங்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் அடுத்த சாட்டர்டே என்ன சம்பவம் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு இப்போ தெரியுதா ஏன் சனிக்கிழமைன்ட்டு. ஸோ அவர் சொன்ன பாயிண்ட்ஸு, அதாவது அரியலூரில் அவர் பேசின விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ 505 வாக்குறுதிகள் திமுக வந்து வச்சுருக்காங்க, அதில் எதுவுமே நிறைவேற்றப்படலைன்னும் போது ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது. விஜயன் சொல்லும் போது இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா, அவர் எடுத்து சொன்னார் பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக, அப்படியே நெத்தி அடி மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம இப்போ போயிட்டார் விஜயண்ணா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிட்டார். நாளைக்கு அமைச்சர் நேரு அவர்களோ அன்பில் மகேஷ் அவர்களோ அங்கே திருச்சியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ப்ரெஸ் வந்து கேட்பாங்க, இங்கே விஜய் அவர்கள் சொன்னாரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார், அரியலூரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, திருச்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நோ கமெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பதிலே கிடையாது. நறுக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாரா, வேறு எதனா அவர் பேசியிருந்தா கூட அதுக்கான பதில் அவங்க கொடுக்கலாம். இதுக்கு எப்படி பதில் கொடுக்க முடியும்? ஏன்னா திமுக 4 வருஷத்தில் அவங்க வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றலையே. சம பாயிண்ட்டுங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து நம்ம பேசுவோம். ஸோ விஜயன் நமக்கு ஒரு புது கதவை ஒன்று திறந்து கொடுத்துருக்காரு. ஸோ உண்மைதாங்க, மக்களை இப்படி ஏமாற்றிருக்காங்களே. ஸோ இந்த 1000 ரூபா விஷயம் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. விஜயன் சொன்ன அப்புறம் தான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இப்போ எங்கள் லைன்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் லைனில் ஒரு 100 வீடு இருக்குது. எங்கள் ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டு ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டில் ஒரு 100 வீடு இருக்குதுன்னு வைங்களேன். அதில் ஒரு 15 வீட்டுக்கு தாங்க அந்த 1000 ரூபா வருது. இது யாருக்குமே வரல. ஸோ என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் கேட்காம இருங்க, ஏங்க அது கேட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒன்று திமுக காரனாக இருக்கணும், இல்லை திமுக காரன் குடும்பமாக இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபா வரும். நாங்களாம் சும்மா இந்த முகாமில் போய் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி கொடுக்குறாங்க, எழுதி போடுங்க வந்துருன்றாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி மேபி காசு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, மக்களுக்கே இந்த விழிப்புணர்வு வந்துச்சு, இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு.